காவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு போன ஒரு நபருக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அதாவது திருநிலகண்டன் கடிச்சு சொல்லி சிகிச்சைக்கு போயிருக்க, சிகிச்சைக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த சின்ன பிள்ளை கை போய்க்கல, நீங்களே வந்து இப்படி கதைக்கல. அவ அந்த 10 பேர் கண் போய்க்கல, நீங்களே கதைக்கல. இலங்கையோ இந்தியாவோ எல்லாமே மாப்பியாக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அதை எதிர்த்து போராடுறது மக்கள் புரட்சி தான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா எங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லுவேன். இப்போ உங்களோட மரியாதை போது நீங்கள் செய்த களவுகள் எல்லாம் பிடிபடுதுன்னு வழியில் வந்து கதைக்கிறீங்க. மக்களாகிய எங்களுக்காக ஆற்றிய ஒரு புரட்சி, மருத்துவ புரட்சி. வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த காணொலியில் மக்களுடைய கருத்தை கேட்க போகிறோம். பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, இந்தியாவிலிருந்து, பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து மக்கள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த செயற்பாடுகளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை, பதிவுகளை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. டிக்டாக் பக்கங்கள்லையா இருக்கட்டும், ஃபேஸ்புக் பக்கங்கள்லையா இருக்கட்டும், இப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து உருவாக்கியுள்ள இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து இணைஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க தங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. அதில் மக்கள் எல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்கன்றதை வந்து இந்த காணொலியில் ஒரு 4 பேருடைய வந்து நான் இதில் பதிவிடுறேன். பாருங்கள் எவ்வளவு தூரம் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்டாக வந்து கதைக்கிறாங்க, எவ்வளவு பக்கபலகமாக வந்து நிற்கிறாங்க. நேற்றைய தினம் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தின் மூலமாக என்னிடம் வந்து இந்தியாவிலிருந்து ஒரு 80 வயது மதிக்கத்துக்கு ஐயா அவரால் வந்து என்னோட எடுத்து கதைச்சிருந்தார் இந்த விஷயத்தை பற்றி. அதை தாண்டி கனடாவிலிருந்து ஒரு 60 வயது ஒரு அம்மா அவரால், மற்ற இன்னொரு அக்கா அவரால் எடுத்து நீண்ட நேரமாக வந்து அர்ச்சுனா ராமநாதனை பற்றி வந்து கதைச்சு கொண்டு இருந்தாங்க. அவர் ஃபோன் எடுக்கிறார் இல்லை, நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் வந்து இப்போ நீதிமன்ற வழக்குகள் மற்றும் யாழ்ப்பாணத்துக்குலேருந்து கொழும்பு போகிறது, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்றது என்று பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இருக்கிறதால அவரால் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து கதைக்கலாமல் இருக்குது. இனித்தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்ல போகிறாரு என்றதை வந்து இதில் சொல்லிக்கொண்டு, இந்த காணொலியை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபரால் வந்து இந்த பதிவை வந்து விட்டுருக்கிறாரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்றதை வந்து கேளுங்க. இந்த டாக்டர் மேலே கொஞ்சம் பேர் வந்து கதைக்கிறோம் டிக்டாக்ல என்ன தங்களை தரக்குறைவாக காய்ச்சிட்டாங்க, அவங்க அப்படி கதைக்கிறாங்க, இப்படி கதைக்கிறாங்க, டாக்டர் சொல்கிற எல்லாம் சரி பிள்ளைன்னு நியாயம் கதைக்கிறாங்க. நீங்கள் கதைக்கிற நீங்கள் கேட்குறேன்னா அந்த சின்ன பிள்ளைய கை போய்க்கல, நீங்களே வந்து இப்படி கதைக்கல. அவ அந்த 10 பேர் கண் போய்க்கல, நீங்களே கதைக்கல. கன பேர் செத்து கொண்டிருந்தாங்க இந்த ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில், எவ்வளோ மெடிக்கல் நெக்லிஜென்ஸால. அப்போ அதுக்கே நீங்கள் வந்து கதைக்கல. இப்போ உங்களுக்கு அந்த மரியாதை குறையுதுன்னு வந்து கதைக்கிறீங்க. உங்களை என்னடாப்பா செய்ததாப்பா? நியாயம்ண்டா எல்லாத்துக்கும் வந்து வெளியில் கதைக்கணும்டாப்பா. நீங்கள் டாக்டரை மேலே பேக்கப் பண்ணுறலாம் நிற்கிறீங்களே தவிர நியாயத்தை கதைக்கிறீங்க இல்லையடாப்பா. இப்போ உங்களோட மரியாதை போது நீங்கள் செய்த களவுகள் எல்லாம் பிடிபடுதுன்னு வழியில் வந்து கதைக்கிறீங்க. மற்றது டாக்டர் அர்ச்சுனா வந்து எல்லாரும் பிள்ளைன்னு சொல்லல, அவர் சரியான வழியில் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை குறிப்பிட்ட பேர் சொன்னாக்கள் கூட வந்து வெளியில் கதைக்க பயப்படுறீங்களே. உங்களை குற்றம் இருக்க வழியாக தான் பயப்படுறீங்க. இல்லாட்டி வெளியில் வந்து வழியாக கதைக்கலாம். நீங்களாப்பா திருந்த மாட்டீங்க, கடைசி வரையும் திருந்த மாட்டீங்க. உங்களை சேரண்டு கூப்பிடணும், உங்களுக்கு மரியாதை வரணும், சரியோ? இதே ஜோதிச்சு பாருங்களாப்பா. இப்போ நீங்கள் சில டாக்டர் மேலே இப்போ ஸ்ரீலங்கா இங்கே பாருங்கள், இப்போ ஆஸ்திரேலியாவுக்கோ வெளிநாட்டுக்கு வந்து இங்கே பேசாம தானே வேலை செய்றீங்கட்டாப்பா. அங்கதான் குளப்படியாக கிடக்கு, உங்களோட குளப்படி பெரிய குளப்படியாக கிடக்குறாப்பா. அடுத்ததாக இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. வைத்தியத்துறையில வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து வாழ்த்தி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்த அர்ச்சுனாவுக்கு வந்து ஆதரவாக இந்த பெண் வந்து கதைச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து கேளுங்க. இன்று ஊரெல்லாம் என்று சொன்னால் அது பொருந்தாது, போதாது. உலகமெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிகவும் ஒரு சுவாரஸ்யமான, வேல்யூபிளான, போற்றப்படத்தக்க விடயம் என்ன எனில் அது எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார் அவர்கள் மக்களாகிய எங்களுக்காக ஆற்றிய ஒரு புரட்சி, மருத்துவ புரட்சி. அந்த விடயம் நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம். அது சம்பந்தமாக என்னுடைய நாலேஜுக்கு, என்னுடைய அறிவுக்கு தெரிந்தவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் விருப்பப்படுறேன். ஏனென்றால் அது அப்படியான ஒரு விஷயம்.
எங்களுக்காக எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சார் மக்களாகி எங்களுக்காக அவர் செய்திருக்கிற இனி வரப்போகின்ற நாட்களில் அவர் செய்ய இருக்கின்ற அந்த அவருடைய உன்னதமான அந்த சேவை வந்து உண்மைக்கும் வார்த்தைகளால் நன்றி என்று சொல்லி கடந்து போகின்ற ஒரு விடயம் அல்ல. நன்றி என்று சொல்லி ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அப்படியான ஒரு உயர்வான ஒரு செயலை அவர் புரிந்திருக்கிறார். இன்னும் அவர் மக்களுக்காக இவ்வளோ நல்ல விஷயங்களை மருத்துவத்துறையில் செய்ய வாஞ்சியோட ஒவ்வொரு படி முன்னேறி கொண்டிருக்கிறார். அதற்காக முதலாவது எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சாரை தலை வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கிரேட் சர்வீஸ் சார். என்னென்று சொல்கிறது உண்மைக்கு மருத்துவத்துறை என்பது பயோ படிக்கிறன்றது அவ்வளோ ஒரு லேசான விஷயம் இல்லை. பயோ படிக்கிறன்றது ஒரு இலகுமான விடயம் அல்ல. உண்மைக்கும் பயோ படிக்கிறேன்டா அது ஒரு காட்ஸ் கிஃப்ட், கடவுளுடைய கிஃப்ட் தான். அதை படித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்க அந்த ஒரு டாக்டர் ஆகிறன்றது அது ஒரு லேசான விஷயம் இல்லை. அப்படி கடவுளால் கிடைக்கப்படுற அந்த கிஃப்டை ஒரு புனிதமான கல்வியை அதை ஒரு மன தூய்மையோட உண்மையோட கம்ப்ளீட் பண்ணி அந்த புனிதமான தொழிலில் இணைஞ்சு பணி செய்கிறவங்க உண்மைக்கும் கடவுளுக்கு நிகரானவங்க. இல்லைண்டா உயிர் காக்கிற பணி, உயிர் காக்கிற, உயிரை மீட்கிற, உயிரை பாதுகாக்கின்ற பணி. இன்றைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸ் உண்மைக்கும் தொலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எங்களோட கண்ணுக்கு முன்னே கடவுளுக்கு நிகராக நீங்கள் தான் ஐயா கடவுள், நீங்கள் தான் ஐயா எல்லாம் வந்து டாக்டர்ஸ் மேலே பார்த்து சொல்கிறவங்களே நாங்கள் கூட சொல்லி இருக்கிறோம். உண்மைக்கும் அப்படியான டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவில் டாக்டர் உமாபதி சார், டாக்டர் பேரானந்த ராஜா சார், டாக்டர் அரவிந்தன் சார், டாக்டர் சிவகுமார் சார், இன்னும் நிறைய பேர் அப்படியான டாக்டர்ஸும் இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சார் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. சமூக வலைத்தளங்கள் ஊடாக சார் வெளியில் வந்த பிறகு தான் எங்களுக்கு சாரை தெரியுது. சாரும் ஆரம்ப நாட்கள்லேருந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய பணியிடங்களிலும் சரி, சாரும் அப்படித்தான் இருந்திருப்பார். சாரும் எத்தனையோ பேட்ட மனதில் கடவுளாக இருந்திருப்பார். இன்றைக்கு இந்த உலகம் பார்க்க இஸ் வெரி கிரேட் பர்சன். உண்மைக்கு எந்த நாலேஜுக்கு எந்த அறிவுக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுதான் சார் எங்களுக்காக செய்திருக்கிற இந்த விஷயம் வந்து அவ்வளோ மருத்துவத்துறையில் இது ஒரு மருத்துவ புரட்சி. இந்த புரட்சி வந்து அணைந்து போகின்றதோ அல்ல தனிந்து போகின்றதோ அல்ல, காலகாலமாக கொழுந்து விட்டு எரிய போகுது. உலகத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. ஏனெண்டா உண்மையில் இந்த புனிதமான தொழிலில் இந்த புனிதத்தை பேணி இந்த தொழிலை மதித்து அதோட தாற்பயத்தை உணர்ந்து கடவுளுக்கு ஒரு நிகராக கடவுள் எங்களுக்கு தந்த பணி என்று சொல்லி உயிர் காக்கிற பணியை எத்தனையோ டாக்டர்ஸ் செய்கிறாங்க. அதே நேரம் மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்லப்படுறவங்க, இந்த ஒரு புனிதமான தொழிலை விலை பேசுகிறவங்க, பேரம் பேசுகிறவங்க, சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுற போல் என்னண்டு கவர்மெண்ட்டுக்கு போய்க்க வெளியில் வாங்கோ, ப்ரைவேட்டுக்கு வாங்கோ, இங்கே டைம் எடுக்கும், அப்படி நிறைய விஷயங்கள். இப்போ தான் எங்களுக்கு சார் நல்ல ஒரு நாலேஜு மெடிக்கல் ஃபீல்டில் தந்திருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கதைக்க வேணும். கடவுளுக்கும் மனதுக்கும் சரியாக இருக்கேக்க நீதியான விஷயங்களை நாங்கள் அந்த இடத்துல ஒரு அநீதி இடம்பெறுதுன்னா அதை கதைக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை உத்வேகத்தை எங்களுக்கு எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சார் தந்திருக்கிறார். அப்போ அதை கதைக்க நாங்கள் பயப்பட தேவையில்லை. கடவுளுக்கும் நீதிக்கும் சரியாக உண்மையான விஷயங்களை நாங்கள் இங்கேயும் கதைக்க வேணும். அதுதான் நாங்கள் நல்லா இருந்தால் சரி, எங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் சரி, இன்னும் எங்கள் வாழ்க்கையை எப்படி வளப்படுத்தலாமென்று சரி யோசிக்கலே. உண்மைக்கும் அந்த பொது நலனை பிறர் நலனை கருதி உண்மைக்கும் சேவை செய்கிறன்றது உண்மைக்கும் விரலால் எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி தங்களோட பணியை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிற உயர்வான ஒரு போற்றப்படத்தக்க வேண்டியவர்
எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார். அதுதான் அப்படியான ஒரு இதில் வந்து இந்த மருத்துவத்தை விலை பேசுகிறவங்க மற்றது இந்த வெளியில் வாங்கும் இங்கே டைம் எடுக்கு மற்ற ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்க ஜிஹெச்சில் பெரிய டாக்டர்ஸ் சில இடங்களில் சில பெரிய டாக்டர்ஸை பார்க்கலாம். உங்களை பார்க்குறோன்னா நாங்கள் வெளியில் தான் அப்பாயின்மெண்ட் வச்சு போகணும். அப்படியானவங்க எல்லாம் இனிமேல் கொஞ்சம் அலர்ட்டாக மேக்சிமம் இருப்பாங்க என்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனெண்டா சார் அப்படி ஒரு இதை செய்து காட்டிட்டார். இனிமேல் என்னென்று சொல்கிறது, அந்த இப்படியானவர்கள் அநீதியாக அந்த மருத்துவத்தை விலை பேசுகிறவங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் சொல்ல வாரன்றது உங்களுக்கு விளங்கும் என்ன. அப்போ அப்படியானவர்கள் வந்து உண்மைக்கும் அதுவும் அந்த மருத்துவத்துறை உயிர் காக்கிற அந்த உன்னதமான புனிதமான துறை. அடுத்ததா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து ஒரு குரல் ஒன்று எழுந்திருக்குது. அவர் என்ன சொல்றார் என்றதை வந்து இதில் கேளுங்க. வணக்கம். இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை நேர வணக்கம். நான் தொடர்ந்து இந்த மருத்துவர் அர்ச்சுனா ஐயா அவர்களின் அந்த நிகழ்வை கவனித்து வருகிறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். எனது பெயர் ஏ யோகேஸ்வரன். இந்த குழுவில் உள்ள உறவுகளுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்கிறேன், தவறு இருந்தால் மன்னிக்கவும். என்னவென்றால், நாம் தொடர்ந்து இந்த பதிவுகளையோ நமது கருத்துக்களையோ சொல்வதால் எந்த பயனும் ஏற்பட போகிறதில்லை. அவர் ஒரு அரசு ஊழியர், அவர் நிலைப்பாட்டை தெரிவித்து கொண்டிருப்பார். இப்போ இத்தனை உறவுகள் இதில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களே தனியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் தான் நகரணும். அவர் சொல்லுவார், அவர் செய்வார் அப்படின்ட்டு ஒரு காலமும் இருக்காதீங்க. ஏன்னா பாவம், அவர் ஒரு அரசு ஊழியர். அரசுங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா, பல மாப்பியாக்களோட கூடாரமாக தான் ஒரு அரசு செயல்படும். தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான அந்த அரசுக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ உலகத்தில் சில நாடுகளில் தான் இருக்குது. இலங்கையோ இந்தியாவோ எல்லாமே மாப்பியாக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அதை எதிர்த்து போராடுறது மக்கள் புரட்சி தான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா, எங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லுவேன். ஏன்னா அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய எந்த அரசியல் பின்பலமும் இல்லை. அதாவது பீட்டாங்கிற அமைப்பு, ஒரு மாப்பியா அமைப்பு, அதாவது நாட்டு ரக மாடுகளை ஒழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டாங்க. அதை எதிர்த்து மிகப்பெரிய மெரினா புரட்சி எப்படி நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி தன்னெழுச்சியான குழுக்கள் சேர்ந்து தான் உருவாக்குனது. எந்த அரசியல்வாதியவோ எந்த ஒரு இயக்கத்தின் தலைவரையோ யாரையுமே தலைமை ஏற்காமல் இளைஞர்களாக நாங்களாக போய் மெரினாவில், அப்போ நான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்த காலம், நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன், அப்படி தான் நடந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இப்போ சவகச்சேரி வைத்தியசாலையில் மட்டும் இது நடக்கலை, எல்லா வைத்தியசாலைகள்லையும் இருக்குது. அப்போ மக்கள் வந்து ஒரு குழுவை கட்டமைச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நேராக போங்க. ஏன்னா இது அடிப்படை உரிமை. இந்த மருத்துவமனையில் அங்கே உள்ள அந்த ஒரு அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட கேள்வி எழுப்புங்க. இந்த மருத்துவமனையில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, இந்த மருத்துவமனைக்கு என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க, இங்கே என்னென்ன நடைமுறையில் இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துதா. நீங்கள் ஒரு குழுவை அமைச்சு அரசாங்கத்தை அந்த இத்தனை பேர் நாங்கள் இந்த குழுவில் இருக்கோம், இது வந்து ஒரு மக்களுக்கான நல்லது செய்கிறதுக்கான ஒரு குழுன்னு அதை ஏற்படுத்தி அதை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுட்டு நீங்கள் நேரலையில் போங்க. இப்போ எத்தனையோ தொலைக்காட்சி யூடியூப்பர் செய்தி நிறுவனங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போங்க. இரவு நேரங்களில் இந்த நேற்று கூட சாவகச்சேரியில் வந்து இரவில் ஆள் இல்லைங்கிறாங்க. நேரடியாக போய் அதை ஒரு வீடியோவாவோ ஒரு ஆதாரமாகவோ எடுத்து அரசாங்கத்துக்கு தெரிவிங்க, மக்கள் முன்னாடி போட்டு காட்டுங்க. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த மருத்துவ மாபியாக்களை வந்து ஒழிக்க முடியுமே ஒழிய, தனி ஒரு நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட சுமை எல்லாமே வந்து ஒருத்தர் மேலே சுமத்திட்டு நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது, என்னோட கருத்து இது. அதனால் தயவு செய்து மருத்துவர் அவரோட பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கட்டும். அவரோட போராட்டங்கள், அவருடைய அந்த நீதிமன்ற வழக்குகள், அவருக்கு என்னென்ன அவர் பக்கம் நியாயங்கள் இருக்கோ அவர் அதை எதிர்த்து போராடிட்டு அவருக்கு என்ன உதவி தேவையானாலும் நம்ம பண்ணலாம், அவர் சொல்கிறத நம்ம செய்யலாம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கான கடமைகளை நம்ம கண்டிப்பாக நிறைவு செய்யணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து மக்கள் போராட்டமாக ஒரு வெற்றியை காணலாமே ஒழிய, இல்லை என்றால் அப்படியே நீர்பூர்த்த நெருப்பாக அணைச்சி விட்ருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி உலகளவிலையும் சரி, அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா முதல்ல அரசு வருதோ இல்லையோ,
அதனால் பயன்பெறுற மாபியாக்கள் தான் வந்து முதல்ல அதை அமுக்க பார்ப்பாங்க. அதுக்கான எல்லா விடயங்களையும் செய்வாங்க. பொதுமக்களுக்கு காசா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் இது வந்து மிகப்பெரிய மக்கள் சக்தியாக வந்து இதை ஒரு வெற்றி காண முடியுமே ஒழிய தனிப்பட்ட ஒரு மருத்துவரை வச்சு அவர் தோளில் எல்லாத்தையும் சுமத்திட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கருத்தும் குரல் பதிவும் போட்டு ஒரு காலமும் நடக்காது. நானே இந்த குரல் பதிவை போடக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, மனசு தாங்கலை, அதனால போட்டு. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், என்னால் அங்கே வந்து போராட முடியாது. என்னோடய கருத்து இது, தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. கவர்மெண்ட் மங்கி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் சாவகச்சேரி. மக்களே வணக்கம். இந்த பன்னாடைகள் பதவியில் இருந்த மக்களே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு நிர்வாகம் வந்து வினைத்திறனாக வந்து இயங்காது. நேற்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு போன ஒரு நபருக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அதாவது திருநிலகண்டன் கடிச்சு என்று சொல்லி சிகிச்சைக்கு போயிருக்கிற, சிகிச்சைக்கு ஒரு தினம் இல்லை. ஏன் இப்படியான செயற்பாடுகள், இந்த அசண்டையினமான செயற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், பன்னாடைகள் பதவியில் இருக்கிறபடியாக தான் இப்படியான செயற்பாடுகள் நடக்குது. ஏன் பன்னாடைகள் பதவியில் அமர்த்தப்படுறார்கள் சொல்லி சொன்னால், டாக்டர் அர்ஜுனா போல இருக்கிற சில நல்ல உத்தியோகத்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்களை வச்சிருந்தால் இந்த மருத்துவ மாஃபியாவுக்கு ஒரு விநியோசனம் இல்லை. அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், தங்களுக்கு கைகட்டி வாய் குத்தி சேவை செய்கிற பன்னாடைகளை பதவியில் இருத்தி விடுறாங்க. அப்போ இந்த பன்னாடைகளை பதவியில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அரச இயந்திரம், ஒரு அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து மக்களோட அபிலாசைகளுக்கு எதிராக வந்து பன்னாடைகளை தான் பதவியில் எடுத்து விரும்புகிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போதான் அந்த பன்னாடைகளை வச்சுக்கொண்டு தங்களுக்கு தேவையான சில காரியங்களை அல்லது தங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ இந்த பன்னாடைகள் வந்து பதவியில் இருந்தால் மக்களே, எங்களுக்கு வந்து எந்த விதமான நியாயமான கௌரவமான அரசு சேவைகள் வந்து கிடைக்க போகிறது இல்லை. எந்த ஒரு நிர்வாகம் என்றாலும் அது அதில் ஒரு பன்னாடு தலைமை வைக்குதுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து தரமாக இயங்குமான்னு சொல்ல முடியாது. எனவே மக்களே, இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் இதோடு கைவிடக்கூடாது. இந்த பன்னாடுகளுக்கு எதிராகவும் இந்த பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கு எதிராகவும் வந்து உங்கள் குரல் வந்து தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்க வேணும். எந்த ஒரு மக்கள் போராட்டமும் வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ வெற்றி பெறாது. இப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள், இந்த சுகாதார அமைச்சர் அரசியல்வாதிகளும் வந்து மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராகத்தான் இந்த செயற்பாடுகளை வந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் வந்து ஒரு பன்னாடையை கொண்டு இருக்கிறார்கள். இந்த பன்னாடைக்கு தான் நான் சொல்கிறேன், 7 மணி சொல்லி நடப்பா ஒரு சூடு சுடனை இருந்தால் இந்த நேற்றைய சம்பவத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய விளக்கத்தை ஒரு 2 நாளைக்குள்ள அதுக்குரிய விளக்கம் என்ன, ஏன் இப்படி நடந்த, ஓபிடி டாக்டர் இல்லையா, இதுக்குரிய விளக்கத்தை வடிவாக சொல்லும்படி இந்த பன்னாட சேர்கிட்ட நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களை 7 மண்டா அந்த பன்னாட சேருக்கு இந்த வீடியோவை ஒரு அனுப்பி விடுங்க. நன்றி, வணக்கம்.